வெல்கம் டு ஆல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸுடைய 10th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸில் செகண்ட் சாப்டருடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்க போகிற எக்ஸாம்பிள் 2.23. செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் ஏபி ஆர் நாட். இப்போ 3 சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏபி இல்லையான்னு கேட்குறாங்க. இப்போ ஏபி எப்படியானது அரித்மேட்டிக் ப்ரொக்ரெஷன். ஏபி இருக்குன்னு என்ன கண்டிஷனு? காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும். காமன் டிஃப்ரென்ஸ் என்னது? செகண்ட் டேர்முக்கும் ஃபர்ஸ்ட் டேர்முக்குள்ள டிஃப்ரென்ஸ், தேர்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கு டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் A1 A2 A3 ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா A2 மைனஸ் A1ம் A3 மைனஸ் A2 சேமாக இருக்குதுன்னா அப்போ என்னது? டிஃப்ரென்ஸ் காமனாக இருக்காது, காமன் டிஃப்ரென்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? ஏபியா இருக்கும். சரிங்களா? அப்போ ஏபியா இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷனு? A2 மைனஸ் A1 இஸ் ஈக்குவல் டு A3 மைனஸ் A2. இப்போ அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், x plus 2, 2x plus 3, 3x plus 4. இது A1, A2, A3 எடுத்துருக்கிறோம். சரிங்களா? நம்ம என்ன பண்ண முதல்ல A2 மைனஸ் A1 கண்டுபிடிக்கணும். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஏன்னா ஒரு செகண்ட் டேர்மு 2x plus 3லிருந்து எதை சப்ராக்ட் பண்ணுறோம்? x plus 2-ஐ சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன கிடைக்கும்? 2x plus 3 மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. 2x மைனஸ் எக்ஸ் எக்ஸ் ஆயிருங்களா? லைக் டேர்ம்ஸ் பாருங்க, 2x x லைக் டேர்ம்ஸ். 2x மைனஸ் எக்ஸ் எக்ஸ், 3 மைனஸ் 2 பிளஸ் 1. அப்போ A2 மைனஸ் A1 என்ன கிடைச்சிருக்குது? எக்ஸ் பிளஸ் 1 கிடைச்சிருக்கு. இதே மாதிரி A3 மைனஸ் A2 கண்டுபிடிங்க. A3 3x பிளஸ் 4 மைனஸ் A2 2x பிளஸ் 3. இங்கே ஏன் சார் பிராக்கெட் போடுறீங்க அப்படின்னா, பிராக்கெட் போடலின்னா இந்த மைனஸ் நீங்கள் 2க்கு மட்டும் மென்ஷன் பண்ணிக்குவீங்க, 3க்கு கன்சிடர் பண்ணாமல் விட்டுருவீங்க. எப்பயுமே சைன் மைனஸ்க்கு அப்புறம் ஒரு 2 டேர்மாக இருக்குது அப்படின்னா பிராக்கெட் போட்டால் தான் அடுத்த மைனஸ் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவீங்க. போடாம முட்டை என்ன பண்ணுவீங்க? மைனஸ் 2x பிளஸ் 3 போட்டுருவீங்க, தப்பாயிரும். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன ஆகும்? 3x பிளஸ் 4 இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் 2x மைனஸ் இன்ட்டு பிளஸ் 3 மைனஸ் 3. 3x மைனஸ் 2x எக்ஸ் பிளஸ் 4 மைனஸ் 3 பிளஸ் 1. அப்போ A2 மைனஸ் A1 எக்ஸ் பிளஸ் 1 வருது. A3 மைனஸ் A2 என்ன கிடைக்குது? எக்ஸ் பிளஸ் 1 வருது. அப்போ என்ன கிடைச்சிருக்குது? A2 மைனஸ் A1 இஸ் ஈக்குவல் டு A3 மைனஸ் A2. Therefore, the given expression is AP. It is an arithmetic progression. சரிங்களா? Next question. 2, 4, 8, 16 etc. First term, second term, third term, fourth term. A1, A2, A3, A4. A2 minus A1. 4 minus 2 is equal to 2. A3 minus A2. 8 minus 4 is equal to 4. Starting ல தெரிச்சு இது 2 இது 4. சேம் இல்லை. A2 minus A1 not equal to A3 minus A2. அப்போ ரெண்டு சேம் இல்லைங்கிறப்ப it is not an AP. Not an arithmetic progression. Third one, 3 root 2, 5 root 2, 7 root 2, 9 root 2, etc. A1, A2, A3, A4. A2 minus A1. 5 root 2 minus 3 root 2. 5 root 2 minus 3 root 2 நமக்கு இது வந்து ரூட்டுங்கிறது ஷர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸ் மாதிரி தான், லைக் டேர்ம்ஸை சப்ராக்ட் பண்ண முடியும், அடிஷன் பண்ண முடியும். 5 root 2, 3 root 2. ரூட்டு காமனாக இருக்குங்களா? 5 ரூட்டில் 3 root 2 போயிடுச்சுன்னா 2 root 2. ஓகே. A3 மைனஸ் A2. A3 என்னது? 7 root 2 மைனஸ் 5 root 2. 7 root 2 மைனஸ் 5 root 2, 2 root 2. இங்கேயும் 2 root 2, இதுலேயும் 2 root 2. Therefore, A2 minus A1 is equal to A3 minus A2. Hence, it is an AP, arithmetic progression. கிளியராக கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ரெண்டுமே ஏபி, செகண்ட் டேர்ம் மட்டும் நாட் அன் ஏபி. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.24. ரைட் அண்ட் ஏபி ஹூஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 20, காமன் டிஃபரன்ஸ் இஸ் 8. ரைட் அண்ட் ஏபினா அந்த ஏபி அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் எழுதணும். எது அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனு? ஏ பிளஸ் டி. ஏபி இது எப்படி எழுதுவோம் நம்ம? ஏ பிளஸ் டி, A plus 2D, etc. First term A,
ஏ ப்ளஸ் டி செகண்ட் டேர்ம், ஏ ப்ளஸ் 2d தேர்ட் டேர்ம், அப்படியே போயிட்டே இருக்கும். nth டேர்முக்கு ஏ ப்ளஸ் n மைனஸ் இன்ட்டு டி. பர்டிகுலர் டேர்மை கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? பர்டிகுலர் டேர்ம் nth டேர்ம் tn இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் இன்ட்டு டி. ஏன்னு சொல்லலாம், டின்னு சொல்லலாம். nth டேர்ம் என்ன சொல்லலாம்? ஏன்னு சொல்லலாம், டின்னு சொல்லலாம். சரிங்களா? அவங்க இந்த ஏபி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஏபி போட என்ன தேவை? எனக்கு ஏ வேணும், டி வேணும். ஏங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம். டிங்கிறது என்னது? காமன் டிஃபரன்ஸ். அதை கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் a is equal to 20, காமன் டிஃபரன்ஸ் d is equal to 8. அப்போ இந்த ஏபி எழுதலாம். என்னது? a 20, a plus d 20 plus 8, 20 plus 2d 2 into 8 plus எக்ஸெட்ரா 3 டைம் எழுதுங்க, எக்ஸெட்ரா போட்டுக்கலாம். சரிங்களா? மினிமம் 3 டைம் எழுதணும். என்ன வரும்? அந்த ஏபிங்கிறது 20, 28 2 into 8 16ங்களா, 36 எக்ஸெட்ரா 8 8 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 20 28 36 44 அப்படின்னு அதிகமாகிட்டு போகும். இதுதான் ரெக்வயர்டு ஏபி. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.25 ஃபைண்ட் த 15th term 24th and nth term. nth term தான் ஜெனரல் டேர்ம் ஆஃப் அன் ஏபி கண்டுபிடிங்க. கிவன் பை ஏபி கொடுத்துட்டாங்க. என்ன ஏபி? 3, 15, 27, 39 எக்ஸெட்ரா. அப்போ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம் 3. காமன் டிஃபரன்ஸ் டி என்ன வரும்? a2 மைனஸ் a1 செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். a2 ஆர் t2 எப்படின்னு சொல்லிக்கலாம். t2 மைனஸ் t1 காமன் டிஃபரன்ஸ் என்ன வரும்? 15 minus 3 is equal to 12. அப்போ d is equal to 12, a is equal to 3. அவங்க என்ன கேட்குறாங்க? 15th term. nth termக்கு என்ன ஃபார்முலா? பர்டிகுலர் டேர்ம் tn is equal to a plus n minus 1 into d. எத்தனாவது டேர்ம் நமக்கு? 15th term. t15 is equal to ஏங்கிறது எவ்வளவு? 3ங்களா? a சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 3 plus nங்கிறது 15. 15 minus 1 into d. d எவ்வளவு? 12. அப்போ 3 plus 15 minus 1 14. 14 into 12. t15 is equal to 3 plus 14 into 12. எவ்வளவு வரும்? 14 into 12. 2 times போட்டா 28, 14, 8, 6, 1. 168. 168 plus 3, 171. அப்போ 15th term is 171. இது 15th term. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 24th term. t24. a plus a எவ்வளவு? 3. 24 minus 1 into d. d எவ்வளவு? 12. அப்போ 3 plus 24 minus 1 23 into 12. 23 into 12 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா 46. 23 6 7 2. 3 plus 276. 279. இதுதான் 24th term. கிளியருங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? nth term ஜெனரல் டேர்ம் tn கேட்டிருக்காங்க. tnக்கு என்ன ஃபார்முலா? a plus n minus 1 into d. என்னன்னே வச்சுக்கணும். அதான் tnங்கிறது. a1 d மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்போ tn is equal to a எவ்வளவு? 3 plus n minus 1 into d எவ்வளவு? 12. 3 plus 12 மல்டிப்ளை பண்ணலாமா? 12 into n 12n minus 1 into 12 minus 12. அப்போ 12n முன்னாடி வச்சுக்கிறோம். 3 minus 12 minus 9. nth term is equal to 12n minus 9. இது என்னது? இந்த டேர்ம் தெரிஞ்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மா 1 அப்ளை பண்ணலாம், செகண்ட் டேர்மா 2 அப்ளை பண்ணலாம், தேர்ட் டேர்மா 3 அப்ளை பண்ணலாம். ஆனால் கரெக்டாக வரும். செக் பண்ணி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 அப்ளை பண்ணால் 12 minus 9 3. ஃபர்ஸ்ட் டேர்ம் 3. 2 அப்ளை பண்ணால் 24 minus 9 15. 3 அப்ளை பண்ணால் 36 minus 9 27. கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதான் அவங்க கேட்டிருக்கிறதுல கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.26 ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஏபி. அவங்களே கொடுத்துட்டாங்க ஏபின்ட்டு. இந்த ஏபியோடைய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இப்போ 3 6 9 12 போயிட்டே இருக்குது. இப்போ 111 வரைக்கும் எத்தனை டேர்ம் இருக்குது? 1 2 3 4 5ன்னு ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆர் தேர்? இது வரைக்கும் அப் டு 111 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ரெண்டு மெத்தடில் போடலாம். ஒன்று பர்டிகுலர் டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது?
பர்டிகுலர் டேர்ம் என்ன ஃபார்ம்ல நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம் n கண்டுபிடிக்கிறதுக்கு L minus A by D plus 1 இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போடலாம். Lங்கிறது லாஸ்ட் டேர்ம், ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ் பிளஸ் 1 சப்ஸ்டிட் பண்ண n கிடைச்சிரும். சரிங்களா? இல்ல இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்க மெமரி பண்ணிட்டும் போடலாம். இல்லைன்னா நம்ம எப்பயும் தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா? பர்டிகுலர் டேர்ம் Tn is equal to A plus n minus 1 into D. இதுலயே என்ன கண்டுபிடிக்கலாம். இந்த Tnங்கிறது என்னது? பர்டிகுலர் டேர்ம். அதாவது இப்ப ட்ரிபிள் 1 வரைக்கும் கேட்டிருக்காங்க. இது எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிச்சு அதானே கேட்கறாங்க. இப்போ 50வது டேர்மோ 60வது டேர்மோ இது எத்தனாவது டேர்மோ அப்ப அவ்வளோ டேர்ம் இருக்கு இதுல. சரிங்களா? அப்ப இது எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த Tnனா இந்த ட்ரிபிள் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன டெரைவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதை வச்சுதான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. இது லாஸ்ட் டேர்முங்களா, இங்க L போட்டுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த T என்ன போட்டுக்குவாங்க? L அப்படின்னு போட்டாங்கன்னா என்னங்க முதல்ல இந்த A மைனஸ் வருமா? L மைனஸ் A இந்த ஃபார்ம் முடிஞ்சு பாருங்களேன். இந்த Lனு போட்டுக்கிறோம். L is equal to A plus n minus 1 into D. இந்த A வனது மைனஸா மாறுமா? L minus A is equal to n minus 1 into D. இந்த D இன்டுவா இருக்கா? இங்க வந்து டிவைடா போயிருமா? L minus A by D is equal to n minus 1. அப்ப L minus A by D plus இந்த மைனஸ் இங்க என்ன கிடைக்கும்? plus 1 is equal to n. ஆக்சுவலா இதை வச்சு தான் இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்காங்க. டைரக்டா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டுக்கலாம். இல்ல இந்த இடத்துல லாஸ்ட் டைம் ட்ரிபிள் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன டெரைவ் பண்ணி போடலாம். ரெண்டுலையும் போட்டு பார்த்தலாம். என்ன கேட்டிருக்காங்களா? A என்னது எடுத்துருதுங்க. A is equal to first term 3. D என்னது? காமன் டிஃபரன்ஸ் 6 minus 3 A2 minus A1 3 தான் காமன் டிஃபரன்ஸ். லாஸ்ட் டேர்ம் L எவ்வளவு? ட்ரிபிள் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. N is equal to L ட்ரிபிள் 1 minus A 3 by D 3 plus 1. N is equal to ட்ரிபிள் 1ல 3 பொசிஷன் எவ்வளவு நமக்கு? 108ங்களா? 108 கரெக்ட். 108 by 3 plus 1. N is equal to இது டிவைட் பண்ணோம்னா 3ஆல கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 3 times 6 time plus 1. N is equal to 37. முக்கியமான ஒன்று, என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம், எத்தனாவது டேர்ம்ங்கிறது. அது ஃப்ராக்ஷனாவோ டெசிமல் வரக்கூடாது, ஹோல் நம்பர் தான் வரணும். அப்படி ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா இந்த டேர்ம், இந்த எல்லுங்கிற டேர்ம் இதில் கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம் நமக்கு. சரிங்களா? அது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு ஏபி கொடுத்துட்டு இந்த ஏபியில் இந்த டேர்ம் வருமானு கேட்பாங்க. அப்போ அந்த டேர்மை எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிக்கணும். ஹோல் டேர்ம் வந்து அந்த டேர்மாக வரும்னு சொல்லிடலாம். சப்போஸ் அது ஃப்ராக்ஷனாவோ நெகட்டிவான வருதுன்னா அப்படி ஒரு டேர்ம் இல்லைன்னு சொல்லிடலாம். அப்போ ஏ தெரியுது, டி தெரியுது, எல் தெரியுது, இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், என்ன கண்டுபிடிச்சிடும். இதில் என்ன பண்ணுறோம்? இந்த டி என்ன இந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்குவோம். டிஎன்கிறது பர்டிகுலர் டேர்ம், இது எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்கிறோம். அந்த டிஎனுக்கு பதிலாக ட்ரிபிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ எவ்வளவு? 3 பிளஸ் என் தான் கண்டுபிடிக்க போகிறோம். என் மைனஸ் 1 டி எவ்வளவு? 3. இந்த 3 வந்து மைனஸாக மாறிடுமா? ட்ரிபிள் 1 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 இன்டூ 3. ட்ரிபிள் 1ல 3 போயிடுச்சுன்னா 108. இந்த இன்டூ 3 வந்துச்சுன்னா டிவைடா போயிடும். இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 1. கேன்சல் பண்ணோம்னா 36 இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 1. இந்த மைனஸ் 1 பிளஸ் 1 போயிடும். 37 இஸ் ஈக்குவல் டு n. நீங்கள் இந்த ஃபார்முலா மெமரி பண்ணிட்டு அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த ஒரே ஃபார்முலா வச்சுக்கிட்டு அதை சப்ஸ்டிட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சாலும் கரெக்ட். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். எக்ஸாம்பிள் 2.27. டிட்டர்மைன் த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் ஏபி. ஜென்ரல் டேர்ம்னா டிஎன், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கிவன்ல கொடுத்துருக்காங்க? 7th டேர்ம் வந்து -1, 16th டேர்ம் வந்து 17 கொடுத்துருக்காங்க. கிவன் எழுதலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 7th டேர்ம் T7 இஸ் ஈக்குவல் டு -1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி T16 என்ன சொல்லியிருக்கிறாங்க? 17 கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு ஜென்ரல் டேர்ம் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் டேர்ம்னா Tn என்னன்னு கேட்டிருக்காங்க. Tnக்கு என்ன ஃபார்முலா? A பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. ஏ வேணும், டி வேணும், n தான் என்னன்னு வச்சு முடிச்சுக்கோ. நம்ம ஏவும் டி வேணும், ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸ் வேணும், அதை வச்சு கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ T7 ஜென்ரல் ஃபார்ம் என்னது? Tn இஸ் ஈக்குவல் டு A பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. T7 அப்போ என்ன வரும் நமக்கு? T7னா A பிளஸ் 7 மைனஸ் 1ங்களா? இப்போ 6D. T7 என்ன வரும்? A பிளஸ் 6D. 7 மைனஸ் 1 6. A பிளஸ் 6D வந்து -1ன்னு கிடைச்சிருக்குது. இது ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி T16 A பிளஸ் 15D n மைனஸ் 1 16 மைனஸ் 1 15D இஸ் ஈக்குவல் டு 17. இது செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டு எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணோம்னா ஏவும் டியும் கண்டுபிடிச்சிடலாம்.
ஏவும் டியும் வச்சு டிஎன் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ரெண்டு பாருங்க, ஏ காமனா இருக்குங்களா? சப்ராக்ட் பண்ணலாம், ஏன்னா ஒரே சைனா இருக்குது. மைனஸ் 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 ஏ கேன்சல் ஆயிரும். அப்போ 6d மைனஸ் 15d மைனஸ் 9dங்களா? 15ல 6 போயிடுச்சுன்னா 9, பெரிய நம்பர் மைனஸ் 15, அப்போ மைனஸ் 9d இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 மைனஸ் 17 மைனஸ் 18, d இஸ் ஈக்குவல் டு 2. இந்த மைனஸ் டிவைடா போகும், 8 மைனஸ் 18 பை மைனஸ் 9 2. இப்போ d தெரிஞ்சிருச்சு. இதை ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் ஏதோ ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். என்ன வரும்? a பிளஸ் 6d 6 இன்ட்டு d வேல்யூ 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ a பிளஸ் 12 ஈக்குவல் டு மைனஸ் 1. a இஸ் ஈக்குவல் டு இந்த பிளஸ் 12 போட மைனஸ் 12 ஆகி போயிடும், மைனஸ் 13. a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13. d தெரிஞ்சிருச்சு, a தெரிஞ்சிருச்சு. அவங்க கேட்கறது tn. tn இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ d. என்ன தவிர மற்ற ரெண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. tn இஸ் ஈக்குவல் டு a எவ்வளவு? மைனஸ் 13 பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ d எவ்வளவு? 2. tn இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13, 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2 இன்ட்டு n 2n, 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2. tn இஸ் ஈக்குவல் டு 2n இருக்குது, மைனஸ் 13 மைனஸ் 2 மைனஸ் 15. இதுதான் nth டேர்ம். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.28. If Lth, mth and nth term of an AP are x, y, z respectively. Lth term x, mth term y, nth term z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then show that ரெண்டு எக்ஸ்பிரஷனை ஷோ பண்ண சொல்றாங்க. சரி, கிவன் நம்பர் எடுத்து எழுதிக்கலாங்களா? எனது Lth term, அப்போ TL is equal to a plus l minus 1 into dங்களா? tnக்கு a plus m minus 1 into d. இது Lth term, அப்போ a plus l minus 1 into d. இதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? x. Lth term வந்து x. சரிங்களா? அதே மாதிரி எத்தனாவது term? mth term a plus m minus 1 into d. இதை சொல்லியிருக்கிறாங்க y. அடுத்தது nth term tn a plus n minus 1 into d is equal to z. Lth term x, mth term y, nth term z கொடுத்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். என்ன ஃபர்ஸ்ட் ஷோ பண்ண சொல்றாங்க? x into m minus n plus y into n minus l plus z into l minus m is equal to 0. இதை கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் 0 வரும்னு ஷோ பண்ண சொல்றாங்க. முதல்ல LHS எடுத்துக்கலாங்களா? LHS என்னது? இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? x என்னது? இதான எக்ஸுங்க, அப்படியே அப்ளை பண்ணிக்கலாங்களா? a plus l minus 1 into d into m minus n plus y. a plus m minus 1 into d into n minus l, y into n minus l plus z. z என்னது? a plus n minus 1 into d z into l minus m. இதுதான் LHS. சரிங்களா? இப்போ இந்த m minus n-ஆல இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கு. ஏங்கிற ஒரு டேர்ம், l minus 1 into d ஒரு டேர்ம். இதால் இதை இன்ட்டு பண்ணணும், இதை இன்ட்டு பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன கிடைக்கும்? a into m minus n plus l minus 1 into m minus n into d. இந்த டேர்மில் அது இன்ட்டு பண்ணியாச்சு. ப்ளஸ் இப்போ இதால் மல்டிப்ளை பண்ணணும், a into l minus n minus l plus m minus 1 into n minus l into d. சரிங்களா? அடுத்து இங்கே ப்ளஸ் a into l minus m plus n minus 1 into l minus m into d. இப்போ பாருங்களே, எது a இருக்கிற டேர்ம்? இங்கே a இருக்குது, இங்கே a இருக்குது, இதில் a இருக்குது. இது மூணுலையுமே ஏவை காமன் எடுத்துறோம். எங்கெங்க? இந்த டேர்ம், இந்த டேர்ம், இந்த டேர்ம் ஏவை காமன் எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? m minus n plus n minus l plus l minus m. ஏவை காமன் எடுத்துட்டோமா? ப்ளஸ் டிஏ காமன் எடுக்கிறோம். டி இருக்கிற டேர்ம் என்ன? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. டிஏ காமன் எடுத்துட்டா l minus 1 into m minus n plus அடுத்து இங்கே இருக்குது m minus 1 into n minus l plus
n minus 1 into L minus m. இந்த 6 டேர்ம்லையும் a இருக்கிற டேர்மை காமன் எடுத்தாச்சு, d இருக்கிற டேர்மை காமன் எடுத்தாச்சு. இங்க பாருங்க plus m minus n plus l plus l. இப்போ a into 0 plus d into இங்க உள்ள இன்ட்டு பண்ணலாமா? எல்லால 2 இன்ட்டு பண்ணணும், 1ஆல இன்ட்டு பண்ணணும். எல்லால பண்ணா ml minus nl minus 1ஆல பண்ணா minus m plus n. இதை மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. plus mn minus ml minus n plus l plus n-ஆல பண்ணோம்னா nl minus mn minus 1ஆல பண்ணோம்னா minus l plus m. இதுல பாருங்களே plus ml minus ml minus nl plus nl minus m plus m plus n minus n plus mn minus mn எல்லாம் கேன்சல் ஆச்சா? plus l minus l. அப்ப இங்கே 0. அப்ப a into 0 plus d into 0 is equal to 0 or hs. கிளியருங்களா? இதெல்லாம் கண்டுபிடிச்சோம்னா எனக்கு 0 கிடைச்சிருச்சு. புரிஞ்சுங்களா? இதே மாதிரி செகண்ட் ஒன் x minus y into n plus y minus z into l plus z minus x into m is equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. LHS இதை LHS அப்ளை பண்ணலாமா? x minus y இது xங்களா, இது y, இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாமா? அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாமா? x minus y. இப்போ இதிலிருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இது மைனஸ், இது இங்க மைனஸ், இங்க மைனஸ் ஆகுமா? சரி, ஒன்று கண்டுபிடிச்சுக்கலாம் தனித்தனியா. இது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி x minus y எந்த x? a plus l minus 1 into d minus இந்த டேர்ம். இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது பிராக்கெட்ல எழுதிக்கணும் a plus m minus 1 into d. அப்போ என்ன வரும்? a plus l minus 1 into d மைனஸ் சொல்ல போச்சுன்னா மைனஸ் a மைனஸ் m minus 1 into dங்களா, பிளஸ் a மைனஸ் a கேன்சல். இதில் d காமன் எடுத்துட்டோம்னா சரி, இந்த இடத்துல எப்படி வச்சுக்கலாம்? 3 டேர்முக்கு எழுதும்போது d காமன் எடுத்துக்கலாம். d காமன் எடுத்துல இங்கே தனித்தனி எடுத்துக்கலாம். d காமன் எடுத்துட்டோம்னா l மைனஸ் 1 இங்க என்ன இருக்கும்? நல்லா கவனிங்க. பிளஸ் d காமன் எடுத்துருக்கேன். இப்போ l மைனஸ் 1 இந்த d காமன் எடுத்துட்டா மைனஸ் டேர்மோட இருக்கா? மைனஸ் ஆஃப் m மைனஸ் 1 மைனஸ் சொல்ல போச்சுன்னா மைனஸ் m பிளஸ் 1. இப்போ மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல். அப்போ என்ன கிடைக்குது? d இன்டூ l மைனஸ் m. இது எதனுடையது? x மைனஸ் ஒய்யோட வேல்யூ. இதே மாதிரி அடுத்தது y மைனஸ் z என்ன வரும்? y a பிளஸ் m மைனஸ் 1 இன்டூ d மைனஸ் z. a பிளஸ் z என்னது? a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ d. a பிளஸ் m மைனஸ் 1 இன்டூ d மைனஸ் சொல்ல போச்சுன்னா மைனஸ் a மைனஸ் ஆஃப் n மைனஸ் 1 இன்டூ d பிளஸ் a மைனஸ் a கேன்சல். d காமன் எடுத்துட்டோம்னா m மைனஸ் n மைனஸ் சொல்ல போச்சுன்னா மைனஸ் n பிளஸ் 1 மைனஸ் பிளஸ் 1 கேன்சல். அப்போ என்ன கிடைக்குது? d இன்டூ m மைனஸ் n. இது y மைனஸ் z. இதே மாதிரி என்ன தேவை? z மைனஸ் x. z என்னது? a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ d மைனஸ் ஆஃப் x a பிளஸ் l மைனஸ் 1 இன்டூ d மைனஸ் சொல்ல கொண்டு போகலாமா? a பிளஸ் n minus 1 into d minus a minus of l minus 1 into d plus a minus a cancel. d காமன் எடுத்துட்டோம்னா n minus 1 இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா minus l plus 1 plus 1 minus 1 cancel. அப்ப d into n minus l. இது x minus z ஓட வேல்யூ, y minus z ஓட வேல்யூ, z minus x ஓட வேல்யூ. இப்போ இதில் அப்ளை பண்ணலாமா? LHS x minus y d into l minus m into n plus y minus z. y minus z எவ்வளவு? d into m minus n into l plus z minus x. z minus x எவ்வளவு? d into n minus l
z minus x into m இது LHS. இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஆன்சர் 0ன்னு செக் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் என்ன காமனாக இருக்குது? டி காமனாக இருக்குங்களா? டியை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா L minus m into n உள்ள என்னால் மல்டிப்ளை பண்ணோம்னா ln minus mn ப்ளஸ் டி எடுத்தாச்சு. எல்லா உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா ml minus nl ப்ளஸ் டி எடுத்தாச்சு. mn minus lm கரெக்டுங்களா? ப்ளஸ் ln nl minus nl minus mn plus mn plus ml minus ml அப்போ d into 0 is equal to 0 RHS. கிளியருங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.29. In an AP, sum of 4 consecutive terms. Consecutive terms அடுத்தடுத்த டேர்ம் 4 டேர்ம் உடைய டோட்டல் வேல்யூ 28. Sum of their squares வந்து 276. Find the 4 terms. 4 numbers கேட்குறாங்க. இந்த மாதிரி 4 terms கொடுத்தாங்கன்னா let the 4 terms are a minus 3d, a minus d, a plus d, a plus 3d இருந்து எடுத்துக்கணும். ஏங்க சார் a minus 3d, a minus a plus 3 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இதெல்லாம் சம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆட் பண்ணால் d கேன்சல் ஆகும். அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும். இப்போ இதை 3 டேர்ம் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், a minus d, a plus d எடுத்துக்குவேன். அப்போ என்ன ஆயிரும்? a minus d, a plus d எடுத்தோம்னா ஆட் பண்ணும்போது minus d plus d கேன்சலாக போயிடும், 3a கிடச்சிரும். சொல்ல புரியுதுங்களா? அப்போ 3 டேர்ம்னு கொடுத்தாங்கன்னா a minus d, a plus d எடுத்துக்கணும். இப்போ 4 டேர்ம் கொடுக்கும்போது a minus 2d, a minus d, a plus d, a plus 2d எடுத்துக்கலாம்ல, அப்பயும் கேன்சல் நினைக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துருக்கலான்ட்டு a minus 2d, a minus d, a plus d, a plus 2d எடுத்துக்கலாம் அப்படின்னா இதில் என்ன மிஸ்டேக்கு? இப்போ a minus 2 இருக்கிறப்ப a minus d ஒரு d டிஃப்ரென்ஸு, இங்கே பாருங்க 2d டிஃப்ரென்ஸ் ஆயிரும். ரூல்ஸ் பார் a minus 2dக்கு அப்புறம் a minus dக்கு அப்புறம் a வரணும்ல, a வந்து தான் a plus d வரும், அப்போ a plus 2d போகும். ஏதோ ஒரு மிஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி ஆகி போயிடும். இந்த கேப் d வரும், இந்த கேப் 2d ஆகி போயிடும். சரிங்களா? அப்போ இப்படி எடுத்துக்கூடாது. இப்படி எடுத்துக்கிட்டா தப்பாயிருமே சார்னா கரெக்டாக பாருங்களேன், ஒவ்வொன்று விட்டு எடுத்துருக்கும். a minus 3dயா, a minus 2d இல்லை, அப்புறம் a minus d, a இல்லை, a plus d, அப்புறம் என்ன இல்லை, a plus 2d இல்லை, a plus 3d. சரிங்களா? காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கிற மாதிரி தான் 4 டேர்ம் எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டோம்னா காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக கிடையாது. அப்போ இப்படி எடுத்துக்கூடாது. சரிங்களா? 3 டேர்ம்னு இருந்துச்சுன்னா a minus d, a plus d எடுத்துக்கலாம். 3 டேர்ம் இருந்துச்சுன்னா a minus d, a plus d எடுத்துக்கலாம். 4 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா a minus 3d, a minus d, a plus d, a plus 3d எடுக்கணும். சரிங்களா? ஓகே, என்ன சொல்லிருக்காங்க? sum of 4 consecutive terms உடைய டோட்டல் வேல்யூ a minus 3d plus a minus d plus a plus d plus a plus 3d எல்லாத்தையும் சம் பண்ணா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 28. நம்ம சொன்ன மாதிரி minus 3d plus 3d minus d plus d 4a இருக்குங்களா? 4a is equal to 28. a is equal to 28 by 4. a is equal to 7. 28 by 4 7. a கிடைச்சிருச்சு. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? sum of their square. இதோடைய ஸ்கொயர் எல்லாம் சம் பண்றாங்க. a minus 3d square plus a minus d square plus a plus d square plus a plus 3d square whole square is equal to எவ்வளவு? sum of their squares 276. இப்போ a சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? 7 minus 3d the whole square plus 7 minus d the whole square plus 7 plus d the whole square plus 7 minus 3d the whole square is equal to 276. expand பண்ணுங்க. a minus b whole square, a square plus b square minus 2ab, a square plus b square 3d square பண்ணணும். 3 பண்ணா 9, d பண்ணா d square 9d square, a square plus b square minus 2 into a into b, 2 3s are 6, 6 7s are 42d, a square plus b square minus 2ab plus a minus b whole square, a square plus b square minus 2ab 14d plus a plus b whole square, a square plus b square plus 2ab 14d plus 7 minus 3d whole square, a minus b whole square, a square plus b square minus minus 2abங்களா, minus minus இங்க plus
7 plus 3d. A square plus b square plus 2ab. 2 na 2 3s are 6 7s are 42d is equal to 276. கவனிங்க, minus 42d plus 42d minus 14d plus 14d. வேற ஏதாவது கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை. இப்போ என்ன இருக்கு? 49 plus 49 plus 49 plus 49 449 4 into 49 சரக்காரு மீதி 3 இன்னும் 16 19 196 49ல ஆட் பண்ணியாச்சு. இப்போ டி ஸ்கொயர் பாருங்க, 9d ஸ்கொயர், இங்க ஒரு டி ஸ்கொயர் 10 11 20 plus 20d square is equal to 276. But 20d square is equal to 276 minus 196. 20d square is equal to 276. 196 போயிடுச்சுன்னா கிடைக்கும், 6 போனா 0, 7ல 9, 17ல 9 போயிடுச்சுன்னா 8. அப்போ இதில் 80 ஆட் பண்ணோம்னா 190, 276 சரியா போச்சு. இப்போ d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடா போச்சுன்னா 4. அப்போ d இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2. இந்த ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆகும். d வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 2. இப்போ a எவ்வளவு 7, d எவ்வளவு பிளஸ் ஆர் மைனஸ் 2. நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த 4 நம்பர்ஸ். இந்த 4 நம்பரை கண்டுபிடிக்கணும். என்னது? a மைனஸ் 3d, a மைனஸ் d, a பிளஸ் d, a பிளஸ் 3d. இப்போ ஏங்கிறது எவ்வளவு 7, டிங்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் 2, பிளஸ் 2 வெஸ்ட் ஒர்க்கா போடுங்க, அப்புறம் மைனஸ் 2 வெட்டு ஒர்க்கா போட்டுக்கலாம். a7 d பிளஸ் 2 என்ன வரும்? a மைனஸ் 3d. 7 மைனஸ் டிக்கு 2 போட்டோம்னா 3 2s are 6. 7 மைனஸ் 6 1 கரெக்டுங்களா? 7 மைனஸ் 3 2s are 6. 7 மைனஸ் 6 1. 7 மைனஸ் 2 5. 7 பிளஸ் 2 9. 7 plus 6 13. கரெக்டாக இருக்குங்களா? 4 4 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. அப்போ இதுதான் அந்த 4 நம்பர்ஸு. சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 28 ஆட் பண்ணால் 28 வரும். செக் பண்ணி பாருங்க. இதே a is equal to 7, d is equal to minus 2. ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தானே, ப்ளஸ் 2 போட்டு மைனஸ் 2 போட்டோம்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது அப்படியே ரிவர்ஸாக கிடைக்கும். 13 9 5 1 கிடைக்கும். தீஸ் ஆர் த 4 நம்பர்ஸ். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.30. A mother divides 207 into 3 parts such that the amount are in AP. இந்த 207 மூணா பிரிக்கிறாங்க. பிரிக்கிறது ஏபியில் இருக்குது. அப்போ 3 டேர்ம் இன் ஏபி. நான் முதல் போன சம்பப்ப சொன்னோம். Let the 3 parts are 3 number in AP என்ன எடுத்துக்க சொன்னோம் நம்ம? A minus D, A plus D இன்னும் எடுத்துக்கணும். சரிங்களா? அதனுடைய டோட்டல் வேல்யூ எவ்வளவு? 207. ஏன்னா அதான் டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? த ப்ராடக்ட் ஆஃப் 2 லீஸ்ட் அமௌண்ட். இது லீஸ்ட் அமௌண்ட், இது சின்னது, இது பெருசு, அதோட பெருசு. அப்போ இதான் 2 லீஸ்ட் அமௌண்ட். இதனுடைய ப்ராடக்ட் A minus D into A. அதனுடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4623. ஃபைண்ட் த அமௌண்ட் ரிசீவ்டு பை ஈச் சைல்டு. இந்த 3 சைல்டுக்கும் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? முதல்ல என்னது? A minus D plus A plus A plus D. இதோடைய டோட்டல் வேல்யூ எவ்வளவு? 207. ஏன்னா 207 மூணா என்ன பண்ணியிருக்காங்க? டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது மூணையும் கூட்டினா 207 ஈக்குவலாக இருக்கணும். மைனஸ் D plus D கேன்சல். 3A is equal to 207. A is equal to 207 divided by 3. என்ன வரும்? 6 time 18 divided to 9 time. A is equal to 69. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் லீஸ்ட் 2 அமௌண்ட். இது ரெண்டு லீஸ்ட் 2 அமௌண்ட். A minus D into A. இது வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4623 கொடுத்திருக்காங்க. A எவ்வளவு? 69ங்களா? 69 minus D into 69 is equal to 4623. அப்ப 69 minus D is equal to 69 into இருக்கா? இங்க டிவைடா போயிடும். 4623 by 69. 3 ஆல கேன்சல் பண்ணலாமா? 2 3 3 ஆல பண்ணிருக்கோம். இது 3 ஆல பண்ணோம்னா 1 3 is 3, ரிமைண்டர் 1, 5 3 is 15, ரிமைண்டர் 1, 4 3s are 1 3s are. இப்போ 23 இது பிரைம் நம்பர். அப்போ 23 ஆல டிவைட் பண்ணணும். என்ன வரும்? 23 டிவைட் பண்ணோம்னா 154. எத்தனை டைம் வரும்? 23 into 5 டைம் போடலாமா? 7 டைம் போட்டு பார்க்கலாமா? 371 கொண்டு மீதி 2 2 14 16 அதிகமாக போயிடுச்சு. அப்போ 6 டைம் 23 into 6 18 கட்டு மீதி 1
13 138 6 டைம் 6 டைம் வரும் 154ல ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 154ல 138 போயிடுச்சுன்னா 14ல 6 116 161 இருக்கு எவ்வளோ இருக்கும் நமக்கு 161 இப்போ 23 இன்ட்டு 7 கரெக்டாக இருக்குங்களா கரெக்ட் 7 போட்டால் கரெக்டாக இருக்கும் 7 161 அப்போ 7 டைம்ஸ் அப்போ 69 மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு 67 இந்த மைனஸ் டி அங்கே பிளஸ் டி ஆகி போயிருங்களா அப்போ 69 minus 67 is equal to D. 2 is equal to D. D எவ்வளவு 2. A 16, D 2. அவங்க என்ன கேட்டிருக்காங்க இந்த 3 amount எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. Therefore, the amount received by each sales are என்னென்ன A minus D. A எவ்வளவு 69 minus 2 69 69 plus 2 அதாவது 67, 69, 71 இதுதான் அந்த அமௌண்ட். கிளியருங்களா? ஓகே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.